அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, திருச்சி மறை மாவட்டத்தின் தலைமை ஆலயமான தூய மரியன்னை பேராலயத்திலிருந்து இன்றைய தவக்கால திருப்பயணத்தை தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பெண்கள் மதிக்கப்படாத ஆணாதிக்க சமுதாயத்தில் கைம்பெண்ணாக இருந்தும் வீதிக்கு வந்து ஏழைகளுக்கு நற்செய்தி, தாழ்த்தப்பட்டவர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்களோடு உறவு, நோயுற்றோருக்கு உதவி என தான் ஆற்றிய பணியால் அமங்கல வெண்ணுடைக்கு அங்கீகாரம் பெற்றுத்தந்து மாதர்குல வரலாற்றை புரட்டி போட்டு சத்தமில்லாமல் சாதித்த இறை ஊழியர் அன்னை அன்னம்மாளை பற்றித்தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். அருள் பணியாளர்கள், தத்துவ போதகர் என்று அழைக்கப்பட்ட ராபர்ட் தே நொபிலி, ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி என்கிற வீரமா முனிவர், விமண்டால் பொட்டான்சா, தர்மநாதர் என்று அழைக்கப்பட்ட பீட்டர் மச்சாடோ ஆகிய இயேசு சபை குருக்களின் அருள் பணியால் கிறிஸ்தவம் வளர்ந்த இடம். பாரம்பரிய அடையாளத்தின் காரணமாக சின்ன ரோமாபுரி எனவும் பழைய கோவில் எனவும் மக்களால் அன்போடு அழைக்கப்படும் திருச்சி மாநகரம் பாலக்கரை பகுதியில் உள்ள புனித வியாகுல அன்னை ஆலயம். இங்குதான் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் இறை ஊழியர் அன்னம்மாள் திருமுழுக்கு பெற்றார். காவிரி தாய் தாலாட்டும் திருச்சி வரகநேரி பகுதியில் 1836 நவம்பர் 24 திரு செல்வநாயகம் திருமதி ஞானப்பூ என்கின்ற ராஜம்மாள் தம்பதியருக்கு ஒரே செல்வ மகளாக பிறந்தார் இறை ஊழியர் அன்னம்மாள். அவ்வாண்டே டிசம்பர் 3 புனித வியாக்குல அன்னை ஆலயத்தில் திருமுழுக்கு பெற்று இயேசு வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கியது போல தன் பெற்றோருக்கு பணிந்து வாழ்ந்தார். சமுதாயத்தில் தீண்டாமை, பெண்ணடிமைத்தனம், குழந்தை திருமணம் என பல்வேறு பழக்க வழக்கங்கள் இருந்த காலம் அது. இளம் வயதிலேயே இயேசு சபை அருள் தந்தையர்களின் வழிகாட்டுதலின்படி ஞான வாழ்வில் வளர்ந்த அன்னம்மாவோ எதையும் கேள்விக்கு உட்படுத்தி விளக்கம் அறிந்து தன்னை அதற்கு தகுந்தாற் போல பக்குவப்படுத்தி வாழ பழகிக் கொண்டார். அனைவரும் இறைவனின் பிள்ளைகளே என்பதில் தெளிவாக இருந்தார். பணி செய்யும் ஆர்வம் மிகவே உலக வாழ்விலும் உயர்ந்தது துறவு வாழ்வே என்று தேர்ந்து தெளிந்து பாண்டிச்சேரிக்கு சென்று துறவு பயிற்சியை மேற்கொண்டார். யாவற்றையும் கேள்வி கேட்டு தெளிவுடன் அறிந்து கொள்ளும் இயல்பான குணம் உடையவர் அன்னம்மாள். அக்காலத்தில் கேள்விகள் கேட்கும் பழக்கம் மறுக்கப்பட்டதால் துறவற பயிற்சி இவருக்கு நீடிக்கவில்லை. வீட்டிற்கு திரும்புகிறார். ஆயினும் இவர் துறவற பயிற்சியில் கற்றுக்கொண்ட பக்தி முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடித்து வந்தார். அன்னம்மாளின் எதிர்கால வாழ்வை எண்ணி பெற்றோர் அவரை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தனர். அக்காலத்தில் காலரா என்னும் கொடிய தொற்று நோயினால் இளைஞர்கள் அதிகமானோர் பலியாயினர். அன்னம்மாளின் கணவரும் காலரா நோயினால் இறைவனடி சேர்ந்தார். எனவே கைமை கோலத்துடன் வீட்டில் முடக்கப்பட்டார். இவற்றை ஆண்டவரோடு உரையாட கொடுக்கப்பட்ட நேரமாக நேர்மறையாக எடுத்துக்கொண்டார். தன் வாழ்வு வீட்டில் முடங்கிவிடும் வாழ்வல்ல,
மாறாக வீதிக்கு சென்று முடங்கியவரை உயர்த்திடும் வாழ்வு என்ற உள்ளொளியை பெறுகிறார். இந்த இடம்தான் தர்மநாதபுரம். அன்னை அன்னம்மாள் பிறந்த வரகநேரிக்கு அருகே இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இங்குதான் அன்னை அன்னம்மாள் தனது சமூக பணியை தொடங்கினார். அப்போது சமுதாயத்தின் கட்டுப்பாடுகளுக்குள் சிக்குண்டவர்களால் பல்வேறு ஏச்சுகளுக்கும் வசை மொழிகளுக்கும் ஆளான போதிலும் அவர் தனது சமூக பணியை தொடர்ந்து செய்தார். சமுதாயத்தால் ஓரங்கட்டப்பட்ட செருப்பு தைக்கும் கூலி தொழிலாளர்கள் வாழ்ந்த தர்மநாதபுரம் புனித அந்தோனியார் சிற்றாலயத்திற்கு சென்று அங்குள்ள மக்களோடு இணைந்து செபித்தார். சிறார்களுக்கு அடிப்படை மறைக்கல்வி, சுகாதாரம் போன்றவற்றை கற்றுக் கொடுத்தார். இவரின் இப்பணிவாழ்வு சமுதாயத்தின் கட்டுப்பாடுகளுக்குள் சிக்குண்டவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏச்சுகளுக்கும் வசைமொழிகளுக்கும் ஆளானார். ஏனெனில் உயர்குலத்தை சார்ந்தவர்கள் கீழ்குலத்தோர் என சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் வாழும் பகுதிக்கு செல்வதே பாவம் என்று கருதப்பட்ட காலம் அது. தனது நெறியில் உறுதியும் நற்பணியில் அஞ்சா நெஞ்சமும் ஆழ்ந்த ஈடுபாடும் கொண்டிருந்த அன்னம்மாள் கைம்பெண் என்ற நிலையில் பிற கைம்பெண்களின் வாழ்வியல் சூழல்களை உணர்ந்து அவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்று அழைப்பிற்குள் அழைப்பாக மீண்டும் துறவியாகி தன் போன்ற கைம்பெண்களை வெளிக்கொணர்ந்து புரட்சி இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்ற துணிச்சலை பெற்றார். காலம் செல்லச் செல்ல இவரின் தன்னலமில்லா பணியைக் கண்டு பல கைம்பெண்கள் இவரோடு இணைந்தனர். ஒரு நாள் அன்னம்மாள் வழக்கத்திற்கும் மேலான இறையருளால் ஆட்கொள்ளப்பட்டு தன்னோடு 4 கைம்பெண்களை அழைத்து கொண்டு அப்போது திருச்சி ஆயராக பணியாற்றிய மேதகு ஆயர் அலெக்சிஸ் கானோ சேசா அவர்களிடம் தாங்கள் குழுவாக இணைந்து பணி செய்ய அனுமதி வேண்டும் என கேட்கிறார். ஆயரோ கைம்பெண்களுக்கான ஒரு துறவற சபையை துவங்க வேண்டும் என தங்களுக்கு திட்டம் இருப்பதையும் நிதி பற்றாக்குறையினால் காலம் தாழ்த்துவதையும் எடுத்துரைக்கின்றார். அன்னம்மாளோ சிறிதும் தயங்காதவராய் நிதி வேண்டாம், அனுமதி மட்டும் போதும் என்று இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு அனுமதி கேட்கிறார். அன்னம்மாளின் இறை நம்பிக்கையையும் துணிச்சலையும் கண்ணுற்ற ஆயர் கானோஸ் ஆண்டகை கைம்பெண்களுக்கான மடம் தொடங்குவதற்கு இறைவனால் அழைத்து வரப்பட்ட தலைவி இவரே என்பதை உணர்ந்து 2 பிப்ரவரி 1858 அன்று ஒரு குழுவாக வாழ அனுமதி அளித்து துறவற வாழ்க்கைக்கான ஒழுங்கு நூலும் வாழ்வதற்கான மண் குடிசையும் கொடுத்து வளமான துறவற வாழ்வுக்கு வழிகாட்டுகின்றார். அத்தோடு பெற்றோர் இல்லா பெண்களையும் நோயுற்றோரையும் பராமரிக்கவும் கைம்பெண்களின் பராமரிப்பு இல்லத்தை நடத்தவும் பணிக்கின்றார். அப்போது சபை அமலோற்பவ மாதா சபை என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. தொடக்க காலத்தில் அன்னை அன்னம்மாள் மற்றும் முதல் குழுவினர் நெல் குத்தும் தொழில் வழியாக தங்களுக்கு கிடைத்த வருமானத்தையே வாழ்வாதாரமாக கொண்டிருந்தனர். மேலும் அந்த வருமானத்தின் வழியாக துறவு நிலையில் தங்களை இணைத்து கொண்ட இளம் கைம்பெண்களையும் தங்களை சார்ந்திருந்த எளியவர்களையும் வாழ வைத்தனர். தொடக்க காலத்தில் சபையில் கைம்பெண்கள் 3 நிலைகளில் செயல்பட்டனர். முதல் நிலையில் துறவற வார்த்தைப்பாடு கொடுத்து துறவற ஆடை அணிந்த அருள் சகோதரிகள். 2ஆம் நிலையில் நீண்ட தூரம் நடந்து சென்று நற்செய்தி பணியாற்றியவர்கள். மூலிகை மருந்துகளும் இவர்கள் கொடுத்தார்கள். இவர்கள் கருநீல நிற புடவை, வெள்ளை முழுக்கை சட்டை அணிந்திருந்தார்கள். 3ஆம் நிலையில் வீட்டு பொறுப்புகளை திறம்பட செய்தவர்கள். இவர்கள் மெரூன் சேலை மற்றும் வெள்ளை முழுக்கை சட்டை அணிந்திருந்தார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்த கைம்பெண்களின் தியாக வாழ்வை கண்டு ஆயர் கானோஸ், அருள் தந்தையர்கள் மற்றும் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். இவர்களுடைய வாழ்வு சுற்றியிருந்தவர்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டாய் அமைந்தது. 1865ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி புனித அன்னம்மாள் உருவாக்கிய கன்னியர் சபையையும் ஏற்கனவே திருச்சியில் செயல்பட்டு வந்த மற்றொரு கன்னியர் சபையையும் இணைத்து பயிற்சிக்காக பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்த பரிகார மாதா சபையினரிடம் ஆயர் கானோஸ் ஒப்படைத்தார். சிறப்பு பயிற்சி அளிக்க பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்த பரிகார மாதா சபை சகோதரிகளால் தொடக்கத்தில் இந்த சிற்றாலயமானது கட்டப்பட்டிருக்கிறது. இங்குதான்
அன்னை அன்னம்மாளும் அவரோடு இருந்த சகோதரிகளும் இறைவேண்டல் செய்திருக்கிறார்கள். இந்த சிற்றாலயத்தில் 1865ஆம் ஆண்டு சகோதரிகள் ஜெபிக்க வந்தபோது நற்கருணை பேழை திறந்திருப்பதையும் அதிலிருந்த நற்கருணை பாத்திரம் காணாமல் போயிருப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். சுற்றுமுற்றும் தேடிய போது முள்வேலிக்கு அருகே ஒருவர் பார்வையற்று இருப்பதும் நற்கருணை பாத்திரத்தில் இருந்த நற்கருணை கீழே கொட்டி இருப்பதையும் கண்டார்கள். நற்கருணை பாத்திரத்தை தங்கம் என்று நினைத்து அந்த நபர் திருடிச் செல்ல முயன்ற போது அவருக்கு பார்வை பறிபோனதை உணர்ந்த சகோதரிகள் அவரை மன்னித்து அவருக்காக ஜெபித்தார்கள். அதே நேரத்தில் நற்கருணைக்கு ஏற்பட்ட மாண்பிழப்பிற்கு பரிகாரமாக அந்த இடத்தில் ஒரு சிற்றாலயத்தை கட்டினார்கள். அந்த சிற்றாலயம் இன்றளவும் பரிகார மாதா ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. ஜெப வாழ்வை மட்டுமே தனிவரமாக கொண்டிருந்த அந்த அருள் சகோதரிகளால் அப்போஸ்தலிக்க பணியையும் இணைந்து செய்யக்கூடிய இந்திய துறவரத்தாருக்கு பயிற்சி அளிக்க முடியவில்லை. எனவே பரிகார மாதா சபையைச் சேர்ந்த அருள் சகோதரிகள் 1876ஆம் ஆண்டு தாயகம் திரும்பினர். அதைத் தொடர்ந்து பயிற்சிக்காக இணைக்கப்பட்டிருந்த இந்த 2 சபைகளும் தனித்தனியாக செயல்படத் தொடங்கின. 1877ஆம் ஆண்டு செப்டம்பர் 16ஆம் தேதி அன்னை அன்னம்மாள் தம்மோடு இணைந்த 8 விதவைகளையும் அழைத்து கொண்டு ஆயரின் ஆசி பெற்று திருச்சி புனித அன்னாள் சபையை மறுபிறப்பு அடைய செய்தார். 3 வருட துறவர பயிற்சிக்கு பின் 1880ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 26ஆம் நாள் 9 விதவைகளும் இணைந்து முதல் தற்கால வார்த்தைப்பாட்டால் தங்களை இறைவனுக்கு முழுமையாக கையளித்தனர். அன்றே திருச்சி புனித அன்னாள் சபையும் மறைமாவட்ட சபை என்ற அங்கீகாரம் பெற்றது. அன்று முதல் அன்னை அன்னம்மாள் சபை தலைமை பொறுப்பு ஏற்று திறமையாக செயல்பட்டார். தன்னலம் மறந்த கண்ணயரா பணியாலும் கடின உழைப்பாலும் உடல் நலம் குன்றிய அன்னை அன்னம்மாள் 1883ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி தன்னை முழுமையாக இறைவனிடம் கையளித்து விண்ணக பிறப்படைந்தார். அன்னையின் நல்லடக்கம் திருச்சி மேலப்புதூரில் உள்ள புனித அன்னாள் கன்னியர் இல்ல வளாகத்தில் ஜூன் மாதம் 9ஆம் தேதி அன்று நடந்தது. அன்னை அன்னம்மாளின் பணியை தொடர்ந்த அருள் சகோதரிகளின் தன்னலமில்லாத சேவையை கண்ட அப்போதைய திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் 1977ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி திருச்சி புனித அன்னாள் சபையை பாப்பிரை சபையாக உயர்த்தி பெருமைப்படுத்தினார். இறை ஊழியர் அன்னம்மாள் எந்த நோக்கத்திற்காக இந்த அன்னாள் சபையை தொடங்கினாரோ அது இன்றளவும் உயிர்ப்புடன் இருக்கிறது. கைவிடப்பட்ட குழந்தைகள், கைம்பெண்கள், திருமணமாகாத தாய்மார்களுக்கு அன்றிலிருந்து இன்று வரை திருச்சி புனித அன்னாள் சபையினர் இந்த மதலேனாள் இல்லத்தில் அடைக்கலம் கொடுத்து பராமரித்து வருகிறார்கள். நான் திருச்சி புனித அன்னாள் மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கும்போது ஒரு அழகிய இளம் பெண் 1 வயது பெண் குழந்தையை கையில் ஏந்தியவளாய் என்னை சந்திக்க வந்தாள். அப்போது அவள் கூறுவாள், சிஸ்டர், நான் 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் என்னை திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் முடித்த 3வது மாதத்தில் என்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக என் கணவரை கொன்று விட்டார்கள். நான் இப்போது திக்கற்ற நிலையில், ஆதரவற்ற நிலையில் உங்களுடைய உதவியை நான் தேடி வந்திருக்கின்றேன். எப்படியும் நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். அப்பொழுது எனக்கு உள்ளத்தில் ஒரு சிந்தனை எழுந்தது. நம்முடைய சபையை நிறுவியவர்கள் ஒரு விதவை பெண்தானே,
ஏழை கைம்பெண்களுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்யத்தானே இந்த சபையை எங்கள் தோற்றுவித்திருக்கிறார்கள். எனவே நான் ஏன் இந்த ஏழை கைம்பெண்ணுக்கு உதவி செய்யக்கூடாது என்று யோசித்தேன், தீர்மானித்தேன், ஜெபித்தேன், முடிவெடுத்தேன். +1 அவள் இடம் கேட்டால் அவளுக்கு இடம் கொடுத்தேன். 2 ஆண்டுகள் படித்து முடித்துவிட்டு நல்ல மதிப்பெண்களோடு கூடிய சான்றிதழை பெற்றவளாய் அவள் நன்றி கூறி இடம் நகர்ந்தாள். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் நிறைவு பெற்ற பின் ராயப்பன்பட்டி புனித ஆக்னஸ் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நான் பணியாற்றுவதை அறிந்து அந்த மகள் என்னிடம் மீண்டுமாக வந்தாள். சிஸ்டர், உங்களுக்கு என்னை தெரிகிறதா? நான் ராதா. இப்பொழுது டாக்டர் ராதாவாக நான் ஒரு அரசு மருத்துவமனையில் மருத்துவராக செயலாற்றி கொண்டிருக்கின்றேன். நான் உங்களிடம் அட்மிஷன் கேட்டபோது என்னுடைய குறிக்கோளை நான் தெளிவாக எடுத்துரைத்தேன். நான் இந்த பெண் குழந்தையை காப்பாற்ற வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டேன். அதன்படி நான் வைராக்கியத்துடன் படித்து ஒரு டாக்டராகி இன்று நான் சமுதாயத்தில் நிமிர்ந்த நிலையில் நான் இருக்கின்றேன். இந்த விதவை பெண் ராதாவுக்கு உதவி செய்தது போல நாங்கள் இன்றும் விதவைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு எங்களால் என்ற உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். அன்னை அன்னம்மாளால் 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இந்த இடத்தில்தான் திருச்சி புனித அன்னாள் சபை தொடங்கப்பட்டது. திருச்சி மேலப்புதூரில் உள்ள இந்த பெரிய மடத்தில் இறை ஊழியர் அன்னம்மாளின் அருங்காட்சியகமும் அமைந்திருக்கிறது. இந்த அருங்காட்சியகத்தின் கீழ்த்தளத்தில் இறை ஊழியர் அன்னம்மாளை பற்றியும் அவர் உருவாக்கிய புனித அன்னாள் சபையின் வரலாற்றை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த மேல்தளத்தில் தொடக்க கால அருள் சகோதரிகள் பயன்படுத்திய பொருட்கள் நமது பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடக்க காலத்தில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்து திருச்சியில் உள்ள இளம் பெண்களுக்கும் கைம்பெண்களுக்கும் துறவற பயிற்சி அளித்த பரிகார மாதா சபையைச் சேர்ந்த அருள் சகோதரிகளுள் ஒருவரும் பிற்காலத்தில் அருளாளராக உயர்த்தப்பட்டவருமான பாசியோன் தாயார் தங்கியிருந்த அறை இதுவாகும். இவர்தான் FMM சகோதரிகள் சபையின் நிறுவனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய 47வது அகவையில் இறைவனடிகள் சேர்ந்த நம்முடைய அன்புக்குரிய அருள் சகோதரி அன்னம்மாள் அவர்களுடைய இறப்பின் 133 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு மக்களுடைய ஏகோபித்த வேண்டுதல்களையும் இந்த சபையினுடைய சகோதரிகளுடைய வேண்டுதல்களையும் ஏற்று அந்த சபையினுடைய தலைவியாக இருந்த அருள் சகோதரி ரிஜினால் அவர்கள் திருச்சி ஆயர் மேதகு அந்தோனி ரிவர்ட் அவர்களுக்கு தெரிவித்தார்கள். அவர்கள் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மறைமாவட்ட ஆய்வுக்குழுவில் அதை கலந்து ஆலோசித்து மறைமாவட்டத்துக்கு அதை தெரியப்படுத்தி தமிழக ஆயர்களுடைய ஏற்புதலையும் வாங்கிய பிறகு ரோமைக்கு 2016ஆம் ஆண்டு மே திங்கள் 9ஆம் தேதி விண்ணப்பித்தார்கள். அதை ரோமை பேராயம் ஏற்றுக்கொண்டு தகுந்த ஆய்வுகள் செய்து தடையில்லை, இந்த திருப்பணிகளை மேற்கொள்ள எந்த தடையும் இல்லை என்ற ஒரு அறிவிப்பை அதே ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி தந்தது. அன்று முதல் ஆய்வு தொடங்கியது மட்டுமல்ல, அருள் சகோதரி அன்னம்மாள் அவர்கள் அன்று முதல் இறை ஊழியராக என்று அழைக்கப்படுகிறார். அதற்கு முதலாவதாக மறைமாவட்ட ஆடம்பரமான தொடக்க அமர்வு தாய்மடத்தில், பெரிய மடம் என்று அழைக்கப்படுகிற தாய்மடத்தில் நடந்தது. அது ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு நடைபெற்றது. மேதகு ஆயர் அந்தோனி ரிவர்ட் அவர்கள் தலைமையேற்க சென்னை மேலை பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் முன்னிலையில் அது சிறப்பு நடைபெற்றது. தொடர்ந்து அந்த ஆய்வுகள் 5 ஆண்டுகள் அது ஆய்வுகள் செய்யப்பட்டு 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி, அதாவது இந்த சபையினுடைய பிறப்பின் 164வது ஆண்டு நிறைவிலே மறைமாவட்ட ஆய்வின் இறுதி அமர்வு நடைபெற்றது.
அது இன்றைய திருச்சி மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களுடைய தலைமையில் பிற ஆயர்களும் ஏராளமான குருக்களும் அருள் சகோதரிகளும் இறை மக்களும் கூடி அது நிறைவு பெற்றது. அன்றைய ஆவணங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு ஒரு பெட்டியில் அவர்கள் ஆடம்பரமாக எல்லோர் கண் முன்பும் அது முத்திரையிடப்பட்டு அடைக்கப்பட்டு அடுத்த நாளே அது டெல்லியில் இருக்கும் திருத்தூதரக திருத்தந்தையினுடைய பிரதிநிதி முன்சியோ அவர்களிடம் கொடுக்கப்பட அது ரோமிக்கு அனுப்பப்பட்டது. மாதா தொலைக்காட்சியின் நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி 18ஆம் நூற்றாண்டில் கால தீவனால் கைமையாக்கப்பட்டு விதவைகளின் விலங்கொடிக்க வீறு கொண்டெழுந்து திருச்சி புனித அன்னாள் சபை எனும் இம்மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி உலக வரலாற்றையே திரும்பி பார்க்க வைத்த எம் முதல் அன்னை இறை ஊழியர் அன்னம்மாவின் பாதம் தொட்டு வணங்கி எம் தாய் சபையின் மையம் நற்கருணை ஆண்டவரின் பராமரிப்பில் எம் தாய் சபையின் பாதுகாவலர்கள் புனித அன்னாள் சுவைக்கின் வழி நடத்துதலில் என் தாய் சபையை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு வரலாற்றின் வாசல் படியிலிருந்து பயணிக்கின்றேன். நிதி வேண்டேன், அனுமதி ஒன்றே போதும் என்ற தாரக மந்திரத்தின் ஒற்றை தலைவி 2/2/1858 ஆண்டு உருவாக்கியதுதான் எம் திருச்சி புனித அன்னாள் சபை. வாழ்வில் எளிமை, வறியவருக்கு பணி என்ற இலக்கினை இதயத்தில் தாங்கி அன்பு, ஜெபம், சேவை என்னும் விருதுவாக்கோடு வீறுநடை போட்டது எம் தாய் சபை. எம் முன்னோர் செய்த முதல் பணிகளை, முழுநேர பணிகளை முத்துச்சரமாக தொடுக்கின்றேன். வீணென வீசி எறியப்பட்ட விதவைகளை வீணையாக்கினர். குப்பை தொட்டிகளிலிருந்து வாரி அணைக்கப்பட்ட குழந்தைகள் வளர்ப்பு பிள்ளைகளாயினர். அகரம் தந்த இரவு பள்ளிகளில் அறிவொளி வீசியது. நோயாளிகளை தேடிட விரைந்திட்ட கால்கள் பட்டி தொட்டி எங்கும் பரலோக மனம் வீசிட பாதையை செதுக்கியவர்கள். இவைதான் எங்களை அடையாளப்படுத்திய முதன்மை பணிகள். நெருப்பிலிருந்து கிளர்ந்தெழுந்த பீனிக்ஸ் பறவை போல தாய் சபை 2ஆம் முறையாக 16/9/1877 அன்று நிறுவப்பட்டது. அன்று முதல் நற்செய்தி பணி, கல்வி பணி, சமூக பணி, மருத்துவ பணி என பணிகள் பாங்குடனே விரிவாக்கப்பட்டன. தற்போது தொலைநோக்கு பார்வையின் சீரிய தாக்கத்தால் மாற்றுத்திறனாளர்களும் மனிதர்களே என்ற உயரிய உண்மையை உரக்க கூவி முற்றத்தில் விழுந்த அம்மூங்கில் பூக்களும் முதுகெலும்பு கொண்டு தலை நிமிர்ந்திட எம் தாய் சபையில் 18 மாற்றுத்திறனாளர் நிறுவனங்களும் கைம்பெண்களுக்காகவே தொடங்கப்பட்ட எம் தாய் சபையின் தாண்மைக்கு சற்றும் வீரியம் குறையாமல் கைம்பெண்களின் மறுமலர்ச்சியே நம் சகாப்தம் என சூளுரைத்து ஏறக்குறைய 9000 கைம்பெண்களை அரசு நல திட்டத்தில் பதிய செய்து மாநில அளவில் தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் நல சங்கத்தில் 26 கூட்டமைப்புகளை கட்டமைத்து அதில் 10 கூட்டமைப்புகளில் தலைமையாகி அச்சங்கம் வழி கைம்பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை வரைவுகளை கொணர உந்து சக்தியாக செயல்படுதல் என எம் முதல் அன்னையின் முதல் பணியை சகாப்தமாக்கி கொண்டிருப்பதில் பெரும் மகிழ்வடைகின்றோம். மேலும் மருத்துவர் நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே தேவை என்ற இறை வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்திட ஒரு மருத்துவமனை 20 மருந்தகங்களில் இயேசுவின் கரங்களாய், ஆறுதல் மொழிகளாய், நல வாழ்வின் நங்கூரமாக திகழ்கிறது என்பதில் எம் தாய் சபை அகமகிழ்கின்றது. எம் முதல் அன்னையின் அசைக்க முடியாத வாரிசுகளாக இன்று தாய் திருநாட்டில் மட்டுமல்ல உலகெங்கிலும் பணி வாழ்வில் மறு கிறிஸ்துவை பிரதிபலித்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, எம் திருச்சி புனித அன்னாள் சபையை உலகிற்கு அறிமுகப்படுத்திய எம் முதல் அன்னை அன்னம்மாவை புனிதராக இவ்வுலகிற்கு அடையாளப்படுத்திட முழு மூச்சுடன் முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம். எம் புனித யாத்திரை எம் முதல் அன்னையின்
புனிதர் பட்டத்தில்தான் முடிய வேண்டும் என்ற பேராவலில் பெருங்கனல் விரைவில் நிறைவேறிட இந்நிகழ்ச்சியை காண்கின்ற உங்களுடைய ஜெபங்களையும் வேண்டி விரும்பி நிற்கின்றோம். இறை ஆசீர் உங்களோடு. இறை ஊழியர் அன்னம்மாவி எங்களுக்காக மன்றாடும். எல்லாம் வல்ல இறைவா, பக்தியும் நல்லுள்ளமும் துணிச்சலும் படைத்த இறை ஊழியர் அன்னை அன்னம்மாளை திருச்சி புனித அன்னாள் சபை நிறுவனராக தந்து விதவைகளின் எழுச்சிமிக்க தீபமாகவும் ஒடுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்கு வழிகாட்டியாகவும் பயன்படுத்தியமைக்காக நன்றி கூறுகிறோம். இவர் உமது உள்ளொளியால் வாழ்வில் ஏற்பட்ட துன்ப துயரங்களை இறை திருவுளமாக ஏற்று சமூக அவலங்களை பகுத்துணர்ந்து அன்புடனும் ஆர்வத்துடனும் அர்ப்பண நோக்கோடும் பணி செய்து பலரை நிலை வாழ்வில் பற்றுக்கொள்ள செய்யவும் திருச்சபைக்கு பிரமாணிக்கமுள்ள இறை ஊழியராகவும் வாழச் செய்தீர். இறைவா, மன்னக மக்களுக்கு நல்வாழ்வு கொடுத்த அவரை புனித நிலைக்கு உயர்த்தி விண்ணக முடியை அளித்தருளும். அவரின் பரிந்துரையால் நாங்கள் கேட்கும் வரத்தை அளித்தருளும். இதனால் நாங்களும் எங்களை சுற்றி வாழ்வோரின் மனக்குறைகளுக்கு மருந்திட்டு புனித பாதையில் நடக்க அருள் புரியும். இவைகளை எல்லாம் புனித அன்னாள் சுவைக்கின் மற்றும் அனைத்து புனிதர்களோடு இணைந்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். கைவிடப்பட்ட பெண்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு துறவற சபை இன்று உலகின் பல்வேறு பகுதிகளில் பரவியிருக்கிறது. வாழ்வில் எளிமை, வறியவருக்கு பணி என்ற தனிவரத்தோடும் அன்பு, ஜெபம், சேவை என்ற விருது வாக்கோடும் ஆரம்பிக்கப்பட்ட திருச்சி புனித அன்னாள் சபையின் நிறுவனரான இறை ஊழியர் அன்னம்மாளை போல நாமும் நம் வாழ்வில் இறைவனின் திருவுளத்தை உணர்ந்து வாழ இந்த தவக்கால திருப்பயணம் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.